இந்த வீடியோல மேக்ஸ்ல அல்ஜிப்ரால இருந்து ஒரு சம் பார்க்க போறோம். கொடுத்திருக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஜீரோ 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 அடிச்சிடலாம். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 4 தான் வரும். ஓகேவா? இதை நம்ம சின்ன பிள்ளையில செட்ஸ் அண்ட் இண்டிசஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதாவது ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என். ஓகேவா? இந்த ஏ காமனாக இருக்கா, அதை பேஸ்ன்னு சொல்லுவோம். பேஸ் காமனாக இருந்து டிவிஷனில் இருந்துச்சு அப்படின்னா பவர் என்ன பண்ணிக்கலாம், சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதான் அந்த கான்செப்ட். அதுபடி பார்த்தோம் அப்படின்னா எங்க பவர் வேல்யூ பெருசா இருக்கோ அங்கதான் எழுதணும். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா எக்ஸோட பவர் டினாமினேட்டர்ல தான் பெருசா இருக்கு. எக்ஸ் 8 - 4. ஒய் பாத்தீங்கன்னா நியூமரேட்டர்ல தான் பெருசா இருக்கு. ஒய் 12 - 4. இஜெட் 16 - 4. ஓகேவா? ரூட் போட்டுக்குவோம். அடுத்து இங்க எழுதுறேன். square root of 4 y power 8 z power 12 by x power 4. ஓகேவா? இப்போ 4 ரூட் வந்து வெளில எடுத்துட்டா 2 அப்படின்னு ஆயிரும். ஓகேவா? ரூட் போடலாம். ரூட் போடல அப்படின்னா அதுக்கு பதில பவர்ல 1/2 அப்படின்னு போட்டுக்கலாம். y பவர் 8 பவர்ல 1/2 இன்ட்டு 1/2. இஜெட்டுக்கு இஜெட் பவர் 12 இன்ட்டு 1/2 பை எக்ஸ் பவர் 4 இன்ட்டு 1/2. இதை கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ 2 y பவர் 4 z பவர் 6 பை எக்ஸ் பவர் 2. ஓகேவா? ரூட்ல இருந்து வெளில எடுக்கும் போது ஆன்சர் பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அதை இண்டிகேட் பண்ற வகையில நம்ம எழுத்துக்கு வேரியபிள்ஸுக்கு மட்டும் மாடு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுத்து இருக்குல்ல, எக்ஸ் ஒய் இஜெட், அதை தான் வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். அந்த வேரியபிள்ஸ் பிளஸ்லேயே இருக்கலாம், மைனஸ்லேயே இருக்கலாம். அதை இண்டிகேட் பண்ற வகையில தான் நம்ம மாடுலஸ் போட்டிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.